கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட தேவன் செய்த பெரிய ஒரு அற்புத சாட்சியை குறித்து நீங்கள் இப்பொழுது கேட்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சாட்சியை நீங்கள் கேட்கும்போது தேவன் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே எங்களை சாட்சியாக நிறுத்தினதுக்காக நன்றி. குழந்தை இல்லாமல், வீடு இல்லாமல், நிலம் இல்லாமல் இருந்தோம். அப்போ சீலாக்காவை நாங்கள் மீட் பண்ணோம், ஜெபம் பண்ணாங்க எங்களுக்காக. ஆண்டவர் சில கட்டுக்களை எங்கள் வாழ்க்கையிலேருந்து அவிழ்க்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாள் ஈவினிங்கும் நாங்கள் கம்யூனியன் தவறாமல் எடுத்துட்டு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஜெபிக்கும் போதே சொன்னாங்க, ஆண்டவர் உங்களுக்கு நிலத்தை தராரு, வீடு தராரு, குழந்தையும் தருவாருன்னு சொன்னாங்க. நிலத்தை கொடுத்து அந்த நிலத்துல நின்று ஜெபிக்கிறப்போ ஒரு நாள் 12-15 அப்போ ஜெபிக்கும் போது அந்த ஒரு கார்னர்ல வரும்போது ஆவியானவர் என்று பேசினாரு, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறேன்னா உடனே அது ரோஜாட்ட சொன்னேன், ரோஜா இந்த நிலத்தை கொடுத்த கர்த்தர் அடுத்து உனக்கு வீட்டை தருவாரு, வீட்டை தந்து அந்த தரிசனத்தின்படி உனக்கு குழந்தைய தருவாருன்னு சொன்னா. அடுத்த வருஷமே ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தைய 12 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க. இதே போல நீங்களும் செபிங்க, தினமும் கம்யூனியன் எடுங்க. எப்படிப்பட்ட பிசாசோட கட்டுகளா இருந்தாலும், சூனிய கட்டு, மந்திர கட்டா இருந்தாலும் கர்த்தர் அதுல இருந்தெல்லாம் உங்களை விடுவித்து உங்களை சுகப்படுத்தலாம்.